கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு 10வது அதிகாரம் 41வது வசனத்தின் முன்பகுதி. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் இயேசு இவ்விதம் சொல்லுகின்றார். தீர்க்கதரிசி என்று சொல்லி தீர்க்கதரிசிக்குரிய அந்த நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டா அந்த தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது உபதேசம் பண்ணின வார்த்தைகள். நீதிமான் எனும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை பெறுவான். சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி, அப்போ ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை தம்முடைய சீஷர்களை அனுப்பும்போது இவ்விதம் சொல்கிறாரு. உங்களை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க உங்களை ஏற்றுக்கொண்டா என்னை ஏற்றுக்கொள்வது மாதிரி, ஒரு நீதிமானை ஏற்றுக்கொண்டா அவங்க என்னை ஏற்றுக்கொள்வது மாதிரி, நான் அனுப்புகிற தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாதிரி, நான் அனுப்பின என்னுடைய சீஷனை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது மாதிரி என்று சொல்லுகிறார். முதல்ல இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறம்தான் பலனை நம்ம யோசிக்கணும். அதனோடு கூட அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் வெறுமையாக விடலை. அப்படி ஏற்றுக்கொள்ளுபவர்களை, அவர்களுக்கு உதவி செய்பவர்களை, தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு இப்படிப்பட்டவர்களுக்கு ஒத்தாசையாக நிற்பவர்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, மெய்யாகவே அதற்குரிய பலனை அடைவாங்க. எப்படி? ஒரு நீதிமான் ஏற்றுக்கொண்டா நீதிமானுக்குரிய பலனுக்கு ஏற்றபடி அவங்களும் அடைவாங்க. அதே போல் தீர்க்கதரிசி என்றால் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அவங்களும் அடைவாங்க. சீஷன் என்றால் சீஷனுக்கு ஏற்ற பலனையும் அவங்க அடைவாங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்குரிய பலனை மெய்யாகவே அடைவாங்க, அடையாமல் போக மாட்டாங்க என்று சொல்லி அவ்வளோ உறுதியாக சொல்கிறார் ஆண்டவர். பாருங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட ஒரு இரக்கத்தோடு ஒரு அன்போடு இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தை சொல்லுபவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற நபர் என்று சொல்லி அன்போடு கூட ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு அதுதான் முடியுது, அதுனா கூட பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரு, அதற்கு ஏற்ற பலனை, அந்த தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை, அவங்களுக்கு என்ன நன்மை கொடுக்கிறாரோ அதை போலவே இவர்களுக்கும் கொடுக்க ஆண்டவர் அப்படிப்பட்ட வாஞ்சியோடு இருக்கின்றார். பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் ஊரில் இருக்கிற அந்த விதவை ஏற்றுக்கொண்டதை பார்க்கின்றோம். பஞ்ச காலம், ஊரெல்லாம் பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் பிழைக்க முடியாது. அடுத்த ஊருக்கு போய் பிழைச்சிடலாமா, அடுத்த ஊருக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு பிழைச்சிடலாமா என்று நினைத்தா கூட போக முடியாத சூழ்நிலை, தேசம் எங்கும் பஞ்சம். அப்போது இந்த சாரிபாத் ஊரில் இருக்கிற ஒரு விதவை தன்னுடைய மகனும் தானும் கடைசியாக இருக்கிற தன்னிடத்தில் இருக்கிற மாவை, களையத்தில் இருக்கிற எண்ணெயை வைத்து ஒரு அடை மாத்திரம் சுட்டு சாப்பிட்டுட்டு மரித்து போகலாம் என்று முடிவெடுத்திருக்கிற சூழ்நிலையில் ஒரு தீர்க்கதரிசி தன்னிடம், நீ வைத்திருக்கிற அந்த மாவில் என்ன அடை சுட போறியோ அதில் முதல் அடையை எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இது எப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலை என்பதை யோசித்து பாருங்களேன். அந்த விதவைக்கு தன்கிட்ட இருக்கிறதோ ஒரு கை மாவு தான், அந்த களையத்தில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதை வைத்து அவள் எத்தனை அடை சுட முடியும் பாருங்க. குட்டி குட்டியாக சுட்டாலும் ஒரு 3 or 4 சுடலாமா தெரியல. ஆனால் எலியா சொல்கிறாரு, ஏன்னா ஆண்டவர் இந்த குடும்பத்தை போஷிக்க போகிறாரு. இந்த பஞ்ச காலத்தில் இந்த விதவையும் இந்த விதவையினுடைய மகனும் மரித்து போவது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, அவங்கள வாழ வைக்கணும். அப்போ அதற்கு வழி என்ன? அப்போ அதே நேரம் இந்த எலியா தீர்க்கதரிசியும் போஷிக்கப்படணும். இந்த பஞ்ச காலத்தில் கேரித் ஆறு வற்றி போய் விட்டது.
அப்போது எலியாவும் போஷிக்கப்படணும், ஆனால் இந்த குடும்பத்தாரும் வாழ்ந்திருக்கணும். அப்போ என்ன வழி? அப்போ அவங்கள ஆசீர்வதிக்கணும்னா அவர் சொல்கிறாரு, எலியா மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அந்த அடையில் ஒரு சிறிய அடையை எனக்கு பண்ணி முதல்ல நீ கொண்டு வா என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படிந்த அந்த பெண் அப்படியே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பஞ்சகாலம் முழுவதிலும் மா குறையலை, அதே போல் எண்ணெயும் கலையத்தில் குறையலை. அவளும் அவளுடைய வீட்டாருக்கும் அது போதுமானதாக இருந்தது. எல்லாருமே போஷிக்கப்பட்டாங்க என்று பார்க்கின்றான். பிரியமானவர்களே, பாருங்களேன், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் என்ன பலன்? அந்த தீர்க்கதரிசி பிழைத்திருக்கணும், அவருக்கு அப்பம் கிடைக்கணும், அவர் இந்த பஞ்ச காலத்தில் போஷிக்கப்படணும். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த ஹெல்ப் பண்ணுற குடும்பமும் இந்த பஞ்ச காலத்தில் வாழ்ந்திருக்க பண்ணுகிறார், பிழைத்திருக்க பண்ணுகிறார், அவர்களும் போஷிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களை, இதுதான் நாம் புரிந்து கொள்ளணும். தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னதுபடி நீங்கள் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீதிமானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சீஷன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு ஏற்ற பலனை உங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார். சாரிபாத் ஊர் விதவை நீங்கள் மறக்காதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசி என்று யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதற்கு ஏற்ற பலனை நீர் அவர்கள் கொடுத்து ஆசீர்வதிப்பது நிச்சயம் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஐயா. அப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும். விசேஷமாக இந்த பிளெஸ்ஸிங் டிவி ஊழியத்தை தாங்கி வருகின்ற, இதற்காக ஜெபித்து வருகின்ற அன்பு தேவ ஜனத்தை நினைத்தருளும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இதற்கு உதவியாய் நிற்கின்ற ஆண்டவரே, இந்த ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் என்று எழுதியிருக்கிறதே, இதற்கு உதவியாக நின்று ஆண்டவரே அவர்கள் எதை செய்தாலும் நீர் இதற்கு ஏற்ற பலனை இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவரை நீ வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற உபவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அநேக மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அதனை குறித்து நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.